எல்லாரும் மிரர் செல்ஃபி காலையில எடுப்பாங்க. ஆனா நான் நட்ட நடு ராத்திரி 2 மணிக்கு எடுத்துட்டு இருந்தேங்க. ஆமாங்க. பிரைடல் மேக்கப் தான் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போய் மேக்கப் பண்ற மாதிரி இருந்துச்சு. திருச்சியில இருந்து தான் புக் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒரு 5:00 ரீச் ஆகுற மாதிரி போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனது. பட் பிரைடு வந்து லொகேஷன் மாத்தி அனுப்புனதுனால ஒரு 1 ஹவர் டிலே ஆயிடுச்சு. போனதுமே வொர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஹீட் பண்ணாம சாரி வந்து ஆன் ஸ்பாட் டிராப் பண்ணி விட்டேன். இவங்களுக்குமே ஹேர் லென்த் கம்மி தான். ஆனா நம்ம இன்ன வரைக்கும் எந்த பிரைடுக்குமே எக்ஸ்டென்ஷன் வச்சது கிடையாது. ஸோ இவங்களுக்குமே ஆரி ஒர்க்ல டிசைன் பண்ண அந்த கிளாத் வச்சு தான் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தோம். தென் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அழகா பேர் அப் பண்ணியாச்சு. ஒரு ஜுவல்ஸுமே அழகா பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க மாஷாஅல்லா. ஃபர்ஸ்ட் இந்த பிரைடு திருச்சியிலேருந்து கேட்டப்ப நான் இவ்ளோ தூரம் போய் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இங்க போய் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலிலேருந்து எல்லாருமே அவ்ளோ சூப்பரா ட்ரீட் பண்ணாங்க. நல்ல லாங் ஸ்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த மேக்கப் சூட் ஆகுமோ அந்த மாதிரி சூப்பரா பண்ணி குடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு திருச்சி வந்துட்டு எங்கேயும் போகாம இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் போலான்னு துபாய் மார்ட் போனோம். அங்க நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆஃபர்ல போடுவாங்க. அதனால அதையும் வாங்கிட்டு அங்கருந்து அப்படியே இன்னொரு பிளேஸ்க்கு போனோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.